சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய தயவும் இதை சேர்ந்து அந்த கலவை என்ன பண்ணணுங்க, வெளியே காட்டணும். இப்போ நான் யாரா இருக்கணும், அப்படிப்பட்ட தன்மை இல்லாமல் பரிசுத்த ஆவியுடைய தன்மைக்கேற்ற நான் என்ன பண்ணுங்க, பூசப்படுகிறவனாக உருவாக்கப்படுகிறவனா அதை காணப்படணும். ஆண்டவர் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய உங்க வீட்டு வாசப்படி கதவுல தான் ஆண்டவர் தினமும் தட்டுவார். என்ன கதவை தட்டுவாருங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஜபங்க பண்ணும் போது சொல்லுவாங்க எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு. அது எப்படின்னா, அது மன ரீபத்தில் வருது. உண்மையிலே சோதிக்கப்படுகிறத கத்து என்ன பண்ணுவாருங்க, இடைப்பட்டு ரொம்ப முகமாக பேசுவார். சில நேரங்கள் இந்த ஊழியத்தை விட்டு வெளியே தள்ளக்கூடிய அளவுக்கு சம்பவம்லாம் ஏற்படும். அந்த நேரத்துல நான் அதை தாங்கி நான் நிற்கும் போது பாருங்க, என்கிட்ட கர்த்தர் பேசுவார். இந்த புடமிடுதல் உன்னை உருவாக்குகிறது, இந்த புடமிடுதல் உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு, இதை கண்டு நீ என்ன பண்ணது, தளர்ந்து போகாது. அப்போ நம்ம வெளியே போகும்போது சத்ருவான் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம வெளியே போகும்போது சத்ருவான் என்ன பண்ணுங்களா, நீ வந்தது நல்லது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும். அங்கிருந்து என்ன வருங்க, ஒரு வார்த்தை வரும். அப்ப நம்ம அதுல என்ன தீர்மானம் பண்ணா, கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தார், அது கிடையாது அல்லையா. அது சத்ருவான எப்படி வேணாலும் நம்மள என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணுவான் அல்லையா. புடம் எடுக்கிற பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை நேசிக்க ஆரம்பிச்சா சாகுற வரைக்கும் என்ன புடமிட்டுட்டே இருப்பார். இந்த நிமிடம் வரைக்கும் என்ன புடமிட்டு தான் இருக்கேன், இந்த நிமிடம் வரைக்கும் புடமிட்டு தான் இருக்கேன் அல்லையா. சத்ருவானம் பாருங்க, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கணும். அது அப்ப அந்த புடமிட நம்ம சோதிக்கிறான். அப்ப நான் அதை மீறணும். அதை என்ன பண்ணாங்க, மீறி வெளியே வருவதற்கான முயற்சி. பைபிள்ல பாத்தீங்கன்னா யாக்கோபும் அவருடைய சகோதரன் பிறந்தாங்க. எப்படி பிறந்தாங்களா? மோதிக்கிட்டாங்க. வெளியே வரும்போது எப்படி வந்தாங்களா? எப்படி வந்தானா? மூத்தவன் காலை இளையவன் பிடிச்சிருந்தானா? கட்டுதானா? அதிகாரத்துல வாஸ்து பாருங்க. அவன் சகோதரன் ஏசாயா துதிக்காலை பிடித்து கொண்டு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் இருக்கு. அதுல எப்படின்னா, சகோதரனை தள்ளி விட்டு இவன் வரத்துக்கு முயற்சி எடுப்பான். அப்ப அந்த மருத்துவ சின்னம்னா இது பண்ணிடுவான். அப்போ அவன் என்ன அந்த என்னமா அதை பிறப்ப தாண்டி வெளியே வருவதற்கான ஒரு முயற்சி எடுப்பான். அந்த வசனத்தை வாசிருங்க. ஆதியாகமம் 38 வாசிங்க. இது யாருடையதுன்னா, ஈதா இருக்கா இல்லையா, அவனுடைய மருமகள், அவன் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது என்னன்னா, அது ரொம்ப இதான காரியம். அதுக்குதான் அதுல ஒரு முத்திரை மோதிரம் நான் சொன்னேன். அது எப்படின்னா, பாவத்துடைய முத்திரை மோதிரம், பாவத்துடைய முத்திரை மோதிரம் அது இல்லையா. அதெல்லாம் நிறைய முத்திரை மோதிரத்துடைய நிறைய இருக்குது பேசுங்க. இப்ப பாருங்க, வாசிங்க. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கை நீட்டியது, கெட்டி அதோட சகோதரன் வெளிப்பட்டான். நீ மீறி வந்தது என்ன எப்படிங்க, அது எது வரணுமோ அது வராம எது வந்துருச்சு, அடுத்தது முந்திக்கிட்டு வந்தனால அதுக்குண்டானதை நீ என்ன பண்ணுவ. பைபிள் நமக்கு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுது, தெளிவா சொல்லுது இல்லையா. அப்போ இப்படி மீறி வந்தவன் அவங்களுடைய தலைமுறை பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நாம இப்போ தலைமுறை பார்க்குற இடத்துல நம்ம இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எதை பார்க்குற, தலைமுறை பார்க்கறதோ வரலாற்றை பார்க்கறதுக்காக இப்ப இந்த அதெல்லாம் முடிஞ்சு போன காலம். இப்போ என்னுடைய ஆவி ஆத்மா என்ன பண்ணக்கூடாதுங்க, தோய்ந்து போகக்கூடாது, மங்கி போகக்கூடாது. அது என்ன பண்ண, இன்னும் பிரகாசிக்கணும். அதுல வெளிப்படுத்தின விஷயத்துல 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், குளிரும் அல்ல அனலும் அல்ல. வாசிக்க. அதுக்கு அடுத்தது, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். என்ன சொல்றாரு? அப்போ எப்பொழுதும் நம்மளை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாரு, இவ்வளவுதான். இப்ப நான் வரலாற்று தெரிஞ்சு இப்ப போய் நான் யார்கிட்ட வரலாற்று சொன்னா கேட்கக்கூடிய அனுபவத்துல இன்னைக்கு செவிகள் கிடையாது இல்லையா. அது ஆர்வம் உள்ளவங்க அந்த வரலாற்று கேட்பாங்க. மத்தவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு சுகம் கொடுப்பாரா அவங்க ஏசுப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்வாரா, இல்ல பேங்க்ல இருந்து பணம் எடுத்து கொடுப்பாரா, இப்படிதான் கேட்கக்கூடிய
உலகத்துல இருக்கோம். அப்ப அந்த உலகத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணுங்க, தேவனிடத்துல அபிஷேகத்தை கேட்டு போய் நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துல கிரியை வெளிப்படணும். என்ன பண்ணோம், கிரிகளில் என்ன பண்ணோம். அதுல 20வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் யார் வீட்டுக்கு பிரவேசிப்பாராம்? சோதிக்கப்பட்டவர்கள், உடமிட்டப்பட்டவர்கள், நேசிக்கப்பட்டவர்கள், அவங்க வீட்டு கதவை தான் யார் தட்டுறாரு சொல்லுங்க. இப்ப தெரியுதுங்களா, ஜெபத்துடைய கதவுகள் எங்கு திறக்கப்படுகிறது. அதுல இன்னொரு சொல்லிடுறாரு, அப்புறம் வாசிக்கலாம் சார். வெளிப்படுத்துறது 2:19 வாசிங்களா. உன் கிரியைகளையும் அன்பையும் உன் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த இப்ப இந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம இருக்கிறவங்க கூட ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? உன் கிரிகள் எப்படி இருக்குது, நீ ஃபர்ஸ்ட் உண்மையா செஞ்ச, அன்பா செஞ்ச, இதா செஞ்ச, ஆனா இன்னைக்கு அது இருக்கா? அது இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, மறுபடியும் புடம்பிடுறாரு. அது இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை மறுபடியும் புடமிட்டு சுத்த பொண்ணாக விளங்க செய்கிறாள் இல்லையா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்க அறிந்து கொள்ளணும், நேசிக்கிறவர்களுக்கு தான் சோதனை. யாருக்குங்க? இப்ப நீங்க யாருக்கிட்ட போய் நான் சோதிக்கப்படுறேன், எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, வாய் திறந்த கர்த்தர் என்னை நேசிக்கிறாருங்க. என்ன சிஸ்டர் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் என்னை நேசிக்கிறார். என்ன சிஸ்டர் இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, ஏசப்பா என்னை நேசிக்கிறார். எப்படி சொல்லலாம்? இந்த வார்த்தை நீங்க பழகி பாருங்களேன், சொல்லுகிறவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும். நம்ம அவங்க கிட்ட ஆமா சிஸ்டர் எனக்கு சோதனை தான் சிஸ்டர் சொன்னா பிசாசு ஜெயிச்சிருவோம். அந்த சோதனை எப்படி சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அப்ப நல்லா நேசிக்கிறார், அந்த கர்த்தர் என்னை நேசிக்கிறார். என்னுடைய உபத்திரங்கள் என்ன நேசம், என்னை புடமுடுறது நேசம். இதை நீ சொல்லி சொல்லி பழக்க ஆரம்பிச்சிட்டேன்னா மற்றவங்களுக்கு என்ன வருங்க, நீ என்ன பண்ற, அந்த சோதனையை கற்றுக் கொடுக்கிறாய். அந்த சோதனையே இதுதான் கிறிஸ்துடைய அடையாளம், வேற ஒரு அடையாளம் கிடையாது இல்லையா? நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும் எளிய முறையில எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை தான் நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பண்ணோம், முயற்சி எடுத்து பிரசங்கம் பண்ணாலும் இல்லையா? இப்ப அந்த 3ஆம் அதிகாரத்துல 20 வாசிங்க முடிச்சிடலாம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். கவனிங்க, யாரோட? கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கணும். கதவு எல்லாரும் தட்டுவாங்க இல்லையா? இங்க கதவு இருக்கா? நைட்டு தட்டுற சத்தம் கேட்குமா? அதே போல இந்த நம்ம நைட்டு அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவம், அதான் நம்ம சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த அனுபவத்துக்குள்ள புரிஞ்சுக்கணும். அதான் சொல்லுவேன், எது நடக்குது ஏது போலுது அதெல்லாம் தெரியும், எல்லாம் இப்பதான் பிசன்ஸ் வருது, அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய உணர்வு ஜெபம் கூட என்ன பண்ணும், அதுதான். இதெல்லாம் நம்ம ஆவிக்குற பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜெயிச்சிருவோம் இல்லையா? இதெல்லாம் நான் டீச்சிங் இடத்துல நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க, அது ஒரு விஷயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இல்லையா? அப்போ யார் வீட்டை தட்டுகிறாரோ அந்த வீடு சோதிக்கப்படுகிற வீடு, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற வீடு. இப்ப நீங்க டோரை திறக்க போறீங்களா மூட போறீங்களா?